மகா கவிஞரான மகாதேவி வர்மா எழுதியுள்ளார். நமது நாடு விரக்தியின் ஆழமான இருளில் சார்த்த இலக்கியவாதிகளால்தான் வெளிச்சத்தை பெற்றுள்ளது. வாள்களின் பலம் மறைந்தபோது, சங்கு ஒலிகள் நின்றபோதும் துளசியின் கமண்டலத்தின் நீர் வற்றவில்லை. இன்றும் நம் கண்முன்னே இருக்கும் சமூகம் துளசிதாசால் உருவாக்கப்பட்டதே. நாம் புராண ராமரைப் பற்றி அறிவதில்லை, துளசியின் ராமரைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அயோத்தியில் 500 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று பகவான் ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள இந்த வேளையில் கோஸ்வாமி துளசிதாஸ் நமக்கு இன்னும் அதிக பொருத்தமானவராக திகழ்கிறார். ராமசரிதமானஸ் இயற்றப்பட்டதன் மூலம் அவர் இந்து சமூகத்தில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு இன்று மீண்டும் ஒருமுறை அவசியமாகிறது. நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் அங்குள்ள மக்களை ஒருங்கிணைத்து ராமசரிதமானஸின் கூட்டுப்பாடலை ஏற்பாடு செய்யுங்கள். முடிந்தால் மாஸ் பராயன், மாதாந்திர பாராயணம், பாரம்பரியத்தை கடைப்பிடியுங்கள். இதில் ராமசரிதமானஸின் முழு பாடமும் 30 நாட்களில் முடிக்கப்படும். ஒருவேளை அது சாத்தியமில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டில் 2 அல்லது 3 முறை அகண்ட ராமாயண பாராயணத்தை நடத்துங்கள். குழந்தைகளின் பிறந்த நாளிலும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் ராமசரிதமானஸ் மற்றும் அனுமன் சாலிசாவின் பிரதிகளை பரிசளித்து அவற்றின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். 1980களில் அகில இந்திய வானொலி ராமசரிதமானஸ் இசையை பதிவு செய்தது. அது யூடியூபிலும் கிடைக்கிறது. தினமும் காலையில் வீட்டில் குறைந்தபட்சம் அதன் ஒரு பகுதியையாவது ஒலிக்கச் செய்யுங்கள். ராமசரிதமானஸ். இந்தியா ராமனும் கிருஷ்ணனும் வாழ்ந்த நாடாகும். ராமர் நமது இதயத்தில் இருக்கும்போதுதான் இந்த நாடும் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் இருக்க முடியும்.